சாதி மதம் நிறம் வர்ணம் என்ற உட்பூசல் எதனும் கலக்காமல், இவைகளால் கலங்காமல் மயங்காமல் கடமை செய்பவர் இவர். ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை டிஃபென்ஸ் அகாடமி வெள்ளூர். நம்ம முப்படை டிஃபென்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்தியன் ஆர்மி, இந்தியன் நேவி, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். இதை ஃபிசிக்கல் பொறுத்த வரைக்கும் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம ரெகுலராக ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் பண்ணால் தான் நம்ம வந்து பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸில் இந்த வீடியோஸில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜில் ஸ்ட்ரெச்சிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். சரிங்களா? Take my pride away from me. You don't ever listen, and you live with your complacency. You don't scare me, but you should fear me. The sun is setting, don't trust your hearing. You made a monster, I'm your imposter. Go ahead and wander, but don't trust the water. Nightmare of the deep. Setting, don't trust your hearing. You made a monster, I'm your imposter. Go ahead and wander, but don't trust the water. I'm the nightmare of the deep.
இப்போ வந்து பேசிக் ஸ்ட்ரெச் வந்து எல்லாமே பார்த்துருப்போம். இப்போ அட்வான்ஸ் ஸ்ட்ரெச் சில பேர் வந்து நார்மலாக ஸ்ட்ரெச் பண்ணும்போது எனக்கு வந்து பெயின் தெரில சார், பெயின் ரிலீஃப் ஆகல அப்படின்னா இப்போ அட்வான்ஸ் ஸ்ட்ரெச்லாம் பண்ணலாம். இந்தமாரி டூலில் வச்சு பண்ணலாம், இல்லை இந்த டூல் இல்லைன்னா பண்ணலாம். ஹை லெவலில் எது இருக்கோ அந்த மாதிரி கால் வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெச் என்ன பண்ணுறோம் பார்த்தா ஆர்ச் பண்ணி அப்படியே டவுன் பண்ணி வைப்போம். ரிலாக்ஸ். இது செகண்ட் ஒன் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக வச்சாச்சு. செகண்ட் ஒன் சேம் அது என்ன பண்ண போகிறேன், இந்த பொசிஷன் வச்சுக்கேன். சைடு இன்கேஸ் ஆஃப் இந்த ஜாயிண்ட்ல சப்போஸ் எதனா பெயின் இருக்குது, இந்த ஐடி பேண்ட்ல எதனா பெயின் இருக்குன்னு சொல்லுவோம், இந்த பொசிஷனில் போயிடலாம். ரெண்டு நீயும் ஸ்ட்ரைட்டாக வைக்க போகிறோம். ஸ்டார்ட். உன்னுடைய ஃபோர் ஹெட் நீயை டச் பண்ணுற மாதிரி பொசிஷனில் போகும். எஸ். நல்லா ப்ரீத் இன் ப்ரீத் அவுட். இந்த ஸ்ட்ரெச் பண்ணும்போது எப்போவுமே நல்லா ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணால் தான் அந்த பெயினே ரிலீஃப் ஆகும். அதில் சேஞ்ச். செகண்ட் ஒன், எனக்கு வந்து பேக் வந்து ரொம்ப பெயினாக இருக்குது ஓடும்போது, லாங் டிஸ்டன்ஸ் எல்லாம் ஓடுறேன் அப்படின்னு பேக் ரொம்ப பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா என்ன பண்ணலாம், மேக்ஸிமம் இந்த டி ஷேப் பொசிஷன் வச்சுக்கு. தேர்ட் ஒன். எஸ். இந்த லெக் எப்பவுமே ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும். இப்போ ஹோல்ட் பண்ணிங்க. குட். சப்போஸ் இந்த ஸ்ட்ரெச் வந்து மேக்ஸிமம் பார்த்தோன்னா இந்த பார்ட் பட்லேருந்து இந்த பார்ட் வந்து உனக்கு பெயின் ரிலீஃப் ஆவாங்க இந்த ஸ்ட்ரெச் பண்ணலாம். செகண்ட் ஒன். சேஞ்ச். ஹிப்பை லைட்டாக டவுன் பண்ணிக்க. ஆர்ச் பண்ணி லைட்டாக சவுண்ட் பண்ணுங்க. எஸ். த லாஸ்ட் ஒன். சப்போஸ் உனக்கு வந்து குவாட்ரிசெப்ஸ், இது வந்து நம்ம மசில்ஸ் நேம்னா குவாட்ரிசெப்ஸ், இந்த இடத்துல வந்து பெயினாக இருக்குது அப்படின்னா மேக்ஸிமம் என்ன பண்ணுவோம், சேம் இது பொசிஷன் ஹோல்ட் பண்ணிக்க. ஹோல்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவேன், இந்த நீயும் பெண்ட் பண்ணிக்க, இதே பெண்ட் பண்ணால் இந்த இடத்துல நல்லா பெயின் தெரியும். ஸ்ட்ரைட்டாக வச்சா பெயின் தெரியாது. சப்போஸ் இந்த இடத்துல பெயின் ஆகுதுன்னா இந்த ஸ்ட்ரெச் பண்ணால் ஈஸியாக ரிலாக்ஸ் ஆகிடும். சேஞ்ச். ரிலாக்ஸ். இப்போ 3 ஸ்ட்ரெச் முடிஞ்சாச்சுப்பா. ஃபர்ஸ்ட் ஒன்று ஸ்ட்ரைட்டு, அப்புறம் சைடு, அப்புறம் டி ஷேப்பு, அதுக்கப்புறம் அது பேக்கில். இது 3 ஸ்ட்ரெச் முடிஞ்சாச்சு. ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பார்த்துருப்பீங்க. இந்த ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸில் 3 திங்ஸை நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அப்பர் பாடி, ஷோல்டர் அண்ட் அப்புறம் ஹிப்பு, லோயர் பாடி அப்படி ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை லோயர் பாடி, ஹிப்பு, ஷோல்டர் அண்ட் அப்பர் பாடி அப்படி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச்சஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஹோல்டிங் மெத்தட் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். எந்த வித ஷேக்கிங்ஸும் இருக்கக்கூடாது. மூணாவது விஷயம், ஸ்ட்ரெச் பண்ணும்போது பிரீத் இன் பிரீத் அவுட் ப்ராப்பராக பண்ணாலே போதும். ஒவ்வொரு மசில்ஸ்க்கும் 20 to 30 செகண்ட் ஹோல்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எந்த வித பெயின் இருந்தாலும் ரிலீஃப் ஆகிடும். இதை ஃபாலோ பண்ண இனிஷியல் ஸ்டேஜில் இது ஒர்க் அவுட் பண்ணவங்களும் சரி பண்ணாதவங்களும் சரி இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.